ஸ்ரீ குருப்பியோ நமக. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு இன்றைய தாராபுரான், அதாவது இன்றைய நட்சத்திர பலன். இது எதுக்காக நம்ம பார்க்குறோன்னா, இன்றைய நட்சத்திரமும் நம்ம நட்சத்திரக்கும் என்ன பலன் இன்னைக்கு வருது, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய செயல்கள்லாம் இருக்கும். அதனால் நம்ம அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு நடக்கணும். அதுக்காக தான் இந்த பதிவு போடுறோம். நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரம் தான் நம்மளை இயக்கிறதாகவும் ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுது. அந்த நம்ம ஜென்ம நட்சத்திரமும் இன்றையோட நட்சத்திரம் தான் நம்மளை இன்றைக்கி இயக்குது. அதனால் இன்றைய நட்சத்திரக்கும் நம்மளுக்கும் என்ன பலன் இருக்குது, அதை நம்ம எப்படி நம்மளுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கலான்றதுக்கு தான் இந்த பதிவே போடுறோம். பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூராட நட்சத்திரம். வியாழக்கிழமை காலையில் 7:17 வெள்ளிக்கிழமை காலையில் 9:27 வரைக்கும் பூராட நட்சத்திரம் தான் இருக்குது. இதுக்கு ஜென்மதார நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பரணி, பூரம், பூராடம், இந்த 3 நட்சத்திரம் ஜென்மதாரை. ஜென்மதாரன்னும் போது செய்ய வேண்டியவை கோயிலுக்கு போகலாம், பரிகாரங்கள் செய்யலாம், அன்னதானம் வழங்கலாம், சொத்து வாங்கிறது, பதவியேற்பு இதெல்லாம் செய்யலாம். செய்யக்கூடாது புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். புதிய முயற்சிகள், அப்புறம் முடிவெட்டுதல், எண்ணெய் ஸ்நானம் செய்தல், ஸ்ரீ புருஷ சேர்க்கை, திருமணம், சீமந்தம், காது குத்துதல், முடி இருக்குதல், முதல்ல மருந்து சாப்பிட்றது, அறுவை சிகிச்சை மேற்கொள்கிறது, இதெல்லாம் இந்த ஜென்மதாரையில் தவிர்க்கணும். அடுத்தது சம்பவத்தாரை. அஸ்வினி, மகம், மூலம், இந்த 3 நட்சத்திரங்களும் சம்பத்துதாரை. சம்பத்துதாரை என்னும்போது வருமானம் வரக்கூடிய நட்சத்திரம். அப்போ பொருள் வரவு, காரிய சித்தி, சுபகாரியம் செய்கிறது, சுபகாரியம் தொடர்பான செயல்களை செய்கிறது, புதிய முயற்சிகளுக்கு செய்கிறது, வீடு மணி வாங்கலாம், பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் பண்ணலாம், தொழில் தொடங்கலாம். இதெல்லாம் பண்ணோம்னா வெளிநாடு செல்வது, வெளியூர் செல்வது, இதெல்லாம் போயிட்டு வரலாம். அப்படின்னும் இது நம்மளுக்கு வருமானத்தை தரும். இந்த நட்சத்திரம் அன்றைக்கி போய் வந்தோம்னா நம்மளுக்கு சாதகமாக இருக்கும். அடுத்தது விபத்துதாரை. விபத்துதாரின்னு பார்க்கும்போது ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இது 3த்துக்கும் விபத்துதாரை. விபத்துதாரை மூலம் கோபத்தால் காரியம் இழக்கிறது, வாய்ப்புகளை தவற விடுறது, மனக்குழப்பம் உண்டாகிறது, வீண் அலைச்சல் உண்டாகிறது, திருட்டு பயம் உண்டாகிறது, பொருள் நிறைய ஆகிறது, எதிர்பாராத விபத்துகள் ஏற்படுறது, இதெல்லாம் நடக்கக்கூடிய. அதனால் நம்ம வாகனங்களை செல்லும் போதும் மற்ற விஷயங்களை ஒரு விஷயத்தை செய்யும் போதும் உஷாராக பார்த்து செய்யணும். சில விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. அதேமாதிரி அடுத்தது சேமதாரை. சேமதாரைன்னும் போது பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, இந்த 3 நட்சத்திரத்துக்கும் சேமதாரை. இவங்க ஆரோக்கியமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். இதில் வீடு, வாகனம், ஆபரணம் வாங்கலாம். வாங்கிய கடனை திருப்பி அடைக்கலாம். கடன் அடைஞ்சிடும், முழுமையாக அடைஞ்சிடும். நீண்ட நாள் நோய் இருந்தால் அதுக்கு சிகிச்சை எடுத்துக்கலாம். பாதியில் நின்ற கட்டிட வேலையை துவங்கினா அந்த வேலை முடிஞ்சிடும். அது மாதிரி அமைப்பெல்லாம் இந்த நட்சத்திரத்தில் உண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரத்யேகதாரை. பிரத்யேகதாரை என்னும்போது புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, இந்த 3 நட்சத்திரங்கள் பிரத்யேகதாரை. பிரத்யேகதாரோட சிக்கல்கள் உண்டாகும், கவனச்சிதறல் உண்டாகும், வீண் அலைச்சல் உண்டாகும், மன தடுமாற்றம் உண்டாகும், முடிவெடுப்பதில் சிக்கல் உண்டாகும், தடை தாமதம் உண்டாகும். இதில் செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா ஆன்மீக பணிகள் செய்யலாம், தியானம் கற்றுக்கலாம், பணம் கொடுத்தால் திரும்ப வராது. இந்த டைமில் தொழிலெலாம் முடக்கமாகும், இதெல்லாம் வில்லங்கம் வரும்.
அந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஏற்படும். அதனால் இதில் வந்து சுபகாரியங்களை தவிர்க்கிறது நல்லது. அடுத்தது சாதகதாரை. சாதகதாரை பார்க்கும்போது திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரம் சாதகதாரை. எண்ணங்கள் ஈடேறது, நம்ம எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கிறது, பூமி சம்பந்தமான விஷயங்கள் இந்த இது தாரையில் செய்யலாம். புதிய வேலைக்கு மனு போடுதல், மற்ற வந்து போட்டித் தேர்வில் பங்கேற்பது, இதெல்லாம் இந்த தாரையில் செய்யலாம். நம்மளுக்கு சாதகமாக எல்லா விஷயமும் நடக்கும். அடுத்தது வதைதாரை. வதைதாரைன்னு போகும்போது மிருகசிரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்திற்கும் வதைதாரை. இதில் பார்த்திங்கன்னா உடல் சோர்வு, மனத்தில் வந்து இனம் புரியாத சோகம், பணிகள் நாட்டமில்லாமை, இந்த தாரையில் வந்து பணம் வாங்கிறது கொடுக்குறதுலாம் இருக்கக்கூடாது. புதுசாக மருத்துவ பரிசோதனை செய்யக்கூடாது. தேவையில்லாமல் வீண் வம்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் அந்த சூழ்நிலையை தவிர்த்துட்டு நம்ம சண்டை வராத அளவுக்கு நடந்துக்கணும். திடீர் வெளியூர் பயணம் செல்லக்கூடாது. எல்லா சுபகாரியங்களும் வந்து தவிர்க்கணும். அனைத்து சுபகாரியங்களும் வந்து தவிர்க்கணும். அடுத்தது சம்பத் மைத்திரதாரை. மைத்திரதாரை வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இதில் வந்து தெய்வ காரியங்கள் எல்லாம் செய்யலாம். புதிய முயற்சிகள் செய்யலாம், புதிய செயல்கள் செய்யலாம், திருமணம் சம்பந்தமான செயல்கள் செய்யலாம், சொத்து சம்பந்தமான விஷயங்கள் செய்யலாம், புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. இது வந்து ஜென்ம நட்சத்திரத்துக்கு 8ஆம் நட்சத்திரமாக வர்றதுனால சில விஷயங்களே அதில் தவிர்ப்பாங்க. ஆனால் இது வந்து சுபகாரியம் செய்யறதுக்கான நட்சத்திரம் தான். அடுத்தது பரம மைத்திரதாரை. பரம மைத்திரை பார்த்திங்கன்னா கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரமும் பரம மைத்திரதாரை. அனைத்து சுப செயல்களுக்கும் உகந்த நாள், உகந்த நட்சத்திரம். பூமி சம்மந்தமான விஷயங்கள் செய்யலாம், பத்திரப்பதிவு செய்யலாம், புதுசாக அறுவை சிகிச்சை பண்ணுறோன்னே பண்ணிக்கலாம், சொத்து சம்மந்தமான பேச்சுவார்த்தை அது மாதிரி பேசுகிறது, குடும்ப உறுப்பினர் கூட அதெல்லாம் பண்ணலாம். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க, நண்பர்கள் ஆதரவும் உதவியும் கிடைக்கும். வெளியூர் பயணம் சக்ஸஸ் ஆகும், வெளிநாடு பயணம் சக்ஸஸ் ஆகும், ஆன்மீக பயணம் சக்ஸஸ் ஆகும், மகான்கள் தரிசனம் பண்ணலாம், சுபகாரியம் செலவு செய்யலாம், திருமணத்துக்கு நகை புடவை வாங்கிறது, தொழில் வியாபார முயற்சிகள் எல்லாமே செய்யலாம். இந்த தாராபலன் என்கிற இன்றைய நட்சத்திர பலன் பதிவாக போகிறதுக்கு காரணமே ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன நட்சத்திரம், இன்றைக்கி நட்சத்திரம் என்ன, இந்த விஷயங்கள்லாம் சரியாக நடக்குதா அப்படின்றத உங்களை தினசரி வாழ்க்கையில் பாருங்கள். நான் இது ஒரு 6 மாதமாக ஆய்வு பண்ணிவிட்டு என் லைஃப்லேயே இதெல்லாம் நடக்குதுன்றத உணர்ந்து சரி இதை மற்றவங்களுக்கு சொல்லுவோம்